நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மணி, இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல ஒரு டீடைல் கேட்டிருந்தானே, எங்க வச்சிருக்க? டேபிள் மேல தானே வச்சேன். எஸ்கியூஸ் மீ சார், ஆ? இங்க அர்ஜுன் சாரை பார்க்கணும். நீங்க? என் பேர் ரவி. வாங்க ரவி, நான் தான் அர்ஜுன். உட்காருங்க. தேங்க்ஸ் சார். சொல்லுங்க. என் பொண்ணு பேர் நந்தினி. எஸ்ஆர்கே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல. அப்படியா? ஒரு நிமிஷம். சாரதா, நோட்ஸ். சொல்லுங்க. என் பொண்ணு பேர் நந்தினி. எஸ்ஆர்கே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல +2 படிக்கிறா. ஸ்கூல் ஆரம்பிச்சு 2 மாசம் தான் சார் ஆகுது. திடீர்னு 2 வாரமா அவ ஸ்கூலுக்கே போல. வீட்லயே தான் உக்காந்துட்டு இருக்கா. ஏன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்றா. ஸ்கூலுக்கு போனேன், அங்க ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. திடீர்னு டிசியை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. +2 பாதியில என் பொண்ணை எந்த ஸ்கூல்ல சார் போய் சேர்க்க முடியும்? ஸ்கூலுக்கு போன பிரின்சிபாலை பார்க்கறதுக்கு அங்க பார்க்க விடமாட்டேன்ட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சார். என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு சார். கவலைப்படாதீங்க. இந்த கேஸ் பற்றின முழு விவரமும் இவங்க பேர் சாரதா. வணக்கம். இவங்க கிட்ட சொல்லுங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கோ. நான் இப்போ வந்துடுறேன். ஓகே, சிட். கவலைப்படாதீங்க சார். சரிங்க சார். டிசி கொடுத்ததுக்கு அப்புறமும் ஏன் ஸ்கூல் விட்டு நீக்கினாங்கன்னு உங்க பொண்ணு சொல்லலையா அவங்க கிட்ட? எதை கேட்டாலும் அழுகுறாமா, ஒண்ணுமே புரியல. நீங்க நந்தினிங்க கூட்டிட்டு வர முடியுமா? அவங்க கிட்ட நேர்ல பேசணும். இதுக்கு போய் யோசிக்கிறீங்க? பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதானே நம்ம சால்வ் பண்ண முடியும். கண்டிப்பா கூட்டிட்டு வரமா. நீங்க எப்போ வேணா ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நந்தினி கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு முடிவெடுக்கலாம். சரிம்மா. சரி, வரம்மா. ஓகே. முழு விவரம் வாங்கிட்டியா? அவருக்கே எந்த டீட்டெயில்ஸும் தெரியல. என்ன நோட்ஸ் எடுத்துக்க சொல்லிட்டு நீ எங்க போயிட்ட இவ்வளவு அவசரமா? நீ ஹேண்டில் பண்ற கேஸ்ல நான் அதுக்கு தலையிடணும்? நானா? எவ்வளோ நாள் தான் என்னோட கேஸில் ஹெல்ப் பண்ணிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இருப்பேன். இந்த கேஸை முழுக்க முழுக்க நீ தான் ஹேண்டில் பண்ணுற, நான் ஹெல்ப் பண்ணுறேன். Really? Yeah. You think I can do it? Of course. Thanks, Arjun. Hey, congrats. Thank you. Treat. படா. கேஸ் முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அல்பம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. எந்த லாஸ் வந்தாலும் 15 இயர்ஸ்க்கு நீங்கள் ரிலீவ் ஆக மாட்டேன்னு அப்படின்னு சைன் பண்ணிருக்கீங்க. விஷ்ணு என்னோட ஃப்ரெண்ட், அவர் இப்படி பண்ணுவார்னு நினைக்கவே இல்லை. அப்படிதான் நம்பின அவங்ககிட்ட தான் இப்படியெல்லாம் நடக்கும். ஆடிட்டர் அக்கவுண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கு, எல்லாமே லீகலாக இருக்கு. இந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து நீங்கள் விலகவே முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம லீகலாக மூவ் பண்ண முடியாது. ஆனால் வேற மாதிரி செய்யலாம். பிஸ்னஸ் தொடர்பாக உங்கள் பார்ட்னர் கிட்ட இந்த பிரச்சனை எல்லாமே ஆர்கியூ பண்ணாமல் இதுலேருந்து விலகிடுங்க. உங்கள் பார்ட்னர் எப்படி டீல் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அவர் வழிக்கு கொண்டு வந்துடலாம். டோன்ட் வரி. ஷூர். நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். தேங்க்ஸ். வெல்கம். இங்க வரமாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சா.
நான் தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். நீங்க ரொம்ப நல்லா படிப்பீங்களாமே. அப்பா சொன்னாரு. வெரி குட். யூ so பியூட்டிஃபுல் நந்தினி. இப்படிதான் மேடம். யார்கிட்ட எதுவும் பேசுறது இல்ல, என்ன பிரச்சனை சொல்றதும் இல்ல. நல்லா இருந்த பொண்ண நானே அந்த ஸ்கூல்ல சேர்த்து இப்படி பண்ணிட்டேன். நீங்க நந்தினி இங்கேயே விட்டுட்டு போயிடுங்க. சாயங்காலம் வந்து அழைச்சிட்டு போங்க. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஏதாவது வேணும்னா நானே உங்களுக்கு கால் பண்றேன். பயப்படாம போங்க. இங்க பாருமா, இங்கே இரு. மேடம் என்ன கேள்வி கேட்குறாங்களோ கரெக்டா பதில் சொல்லு. அப்பா சாயங்காலம் சீக்கிரம் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். பாத்துக்கிறேன். போயிட்டு வாங்க. கிளம்புறேம்மா. ஆமா சார், எனக்கும் இல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லாம போற போயிட்டாங்க. கவலைப்படாதீங்க, என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். 50,000 ரூபாய் செலவு பண்ணி வீணா போச்சு சார். ஐயோ. அதை மட்டும் எப்படியாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா. நீங்க கவலைப்படாதீங்க, ஆ. உங்க கேஸ நான் நல்லபடியா முடிச்சு தரேன். ம், நானும் நிறைய வக்கீல்களை பார்த்துட்டேன் சார். ஆ. ஒன்றும் வேலைக்கு ஆகல. நீங்க திறமையானவர்னு சொன்னாங்க, அதான் உங்ககிட்ட வந்தேன். அதை எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்க சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாம நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். வாங்க வாங்க. என்ன சார் இங்க நிக்கிறீங்க? ஏன் ஜட்ஜு சார் போனேன்? தமாசா பேசுறீங்க சார். யோ சீரியஸா பேசுறேன்யா. ஒரு கேஸ் எத்தனை வக்கீல்கிட்ட தான் கொடுப்பேன்? அது ஒன்றும் இல்லை சார், ஒரு 500 ரூபா குறைச்சி வாங்கிக்கிறேன்னாரு, அதனால தான் கேஸ் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். யோ அந்த 500 ரூபாய் டிஸ்கவுண்ட்டை நான் கொடுத்துருப்பேன்யா. வெயிட் கேஸா? அப்படியே ஓடுரு, கையில சிக்காத. யோ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லுமா வேணாமா? நீங்க பல கேஸ்ல பிஸியா இருப்பீங்க. பிஸி தான் இருந்தாலும் என் ஊருக்காரனா போயிட்டேன்னு பார்த்தேன்யா. உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். அதை விடுங்க சார். திருத்தணி பக்கத்துல சீப்பா ஒரு லேண்ட் வந்திருக்கு, முடிச்சிடலாமா? இப்படியே முடிச்சலாம்னு சுத்திக்கிட்டு ஒரு நாள் யாராவது உன்னை முடிக்க போறாங்க. அதுக்கப்புறம் உன் பிளாட்ல இருக்க பேய்களோட சேர்ந்து நீ என் பேயா சுத்த வேண்டியதான். என்ன சார் இப்படி பயமுறுத்துறீங்க? இதுக்கெல்லாம் அசரால நீனு. யோ ஒரு கேஸ் கிடைக்காத வக்கீல் வயிறெஞ்சு சொல்றியா? என்னோட முதல் கேஸே உன்னோட கொலை கேஸ் தான்யா. பாத்துக்கினே இரு. ஓய்யோ பேசாம கேஸை விட்டு கொடுத்துருக்கலாமோ? மணி சார் இருங்க இருங்க, நானும் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிங்க. நீங்க எப்பவுமே இப்படிதானா? அதிகம் பேச மாட்டீங்களா? இல்ல, பேசுவேன். கொஞ்சம் சத்தமா பேசுறியா? விக்கல் நின்றுச்சுல்ல?
எங்க அம்மா கூட விக்கல் வரப்ப இப்படிதான் பயமுறுத்துவாங்க. இஸ் இட்? நானும் எங்கள் அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஏ, உங்கள் அம்மா ஏன் வரல எனக்கு உன் கூட? எங்க அம்மா நான் சின்ன புள்ளையா இருக்கப்பவே இறந்துட்டாங்க. ஓ, ஐம் சாரி. எங்கள் அம்மாவும் நான் 7th படிக்கும் போதே இறந்துட்டாங்க. அம்மா இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும். ஸ்கூலில் நடக்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பற்றி எல்லாம் வந்து அம்மா கிட்ட சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ நம்ம அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஸ்கூல்ல இருந்து திரும்ப வரும்போது வீட்டில் நம்மளை ரிசீவ் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. இதை பற்றியெல்லாம் நினச்சி நானும் ரொம்ப நாள் கவலைப்பட்டிருக்கேன். அப்புறம் நானே என்னை சரிப்படுத்திக்கிட்டேன். எனக்கும் உன்ன மாதிரியே ஒரு நல்ல அப்பா இருக்காரு. என்னை பற்றி மட்டுமே கவலைப்படுற, நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குற ஒரு அப்பா. அம்மா அப்பா இல்லாமல் எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? நமக்கு அட்லீஸ்ட் ஒரு நல்ல அப்பா இருக்காரேன்னு நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதுதான். எனக்கும் ஸ்கூல் படிக்கும்போது நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு நானும் எல்லாத்துக்கும் பயந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண நானே கற்றுக்கிட்டேன். இப்போது எனக்கு எதை பற்றியும் யாரை பார்த்தும் கொஞ்சம் கூட பயமே கிடையாது. நீயும் அப்படி தான் இருக்கணும். உங்கள் ஸ்கூலில் என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியாமல் உங்கள் அப்பா ரொம்ப கவலைப்படுறாரு. பிரச்சனை என்னன்னு சொன்னாதானே அதை சரிப்படுத்த முடியும். நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசலாம். அது உங்கள் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம்னு நீ நினச்சேன்னா நான் கண்டிப்பாக உங்கள் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ். எல்லாம் ரெடி. குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ கைஸ் டூயிங்? சார் நான் எடுக்கிறேன் சார். ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷன்? சார் சுந்தரம் சார் இஸ் கம்மியர் சார். சுந்தரம் தானே வந்திருக்காரு, சுனாமி வரலையே. கேதர் தீஸ். ஓகே சார். நீ என்ன ஒரு அட்வொகேட்டாக நினச்சி பேச வேண்டாம். உன்னோட அக்காவா நினச்சி சொல்லு. என்ன நடந்தது? நான் 10th வரைக்கும் ஒரு சாதாரண ஸ்கூலில் தான் படித்தேன். +1 தான் அப்பா இந்த ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்தாரு. அங்கே படிக்கிற எல்லாருமே ரொம்ப பணக்கார பசங்க. அவங்க யாரும் என்னை கண்டுக்கவே மாட்டாங்க. லஞ்ச் பீரியடில் கூட நான் தனியாக உட்காந்து தான் சாப்பிடுவேன். முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அப்புறம் பழகிடுச்சு. நான் நல்லா படிப்பேன்னு தெரிஞ்சதும் என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க. நான் இத பத்தி அப்பா கிட்ட சொன்னப்போ, நீ நல்லா படிக்கிற பொண்ணு, உன்னால எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. எனக்கு IAS படிக்கணும்னு ஆசை. அதனால நான் இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல. 3 வீக்ஸ் முன்னாடி என் கிளாஸ்மேட் ஹேமாவோட ரிங்கு மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப காஸ்ட்லின்னு சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து தேடினாங்க, நானும் அவங்களோட தேடினேன். ஆனா ரிங்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் கிளாஸ் டீச்சர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு எல்லாரும் போனாங்க. நானும் அவங்களோட போனேன். என்ன சுந்தரம், இந்த சமயத்துல பாம்பே ஹைகோர்ட்ல ஜஸ்டிஸ் ஷா முன்னாடி நெப்பியர் ஆயிருக்கணும். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்?
ஃப்ளைட்டு 3 மணி நேரம் டிலே ஆயிடுச்சு. போனேன்னா வெறும் லஞ்ச் சாப்பிட்டு திரும்பி வர வேண்டியதுதான். அர்ஜென்ட் ஒன்று வாங்க சொல்லிட்டேன். கேட்கணும்னு நினச்சேன். நம்ம 2002 ஐ திங்க் எக்மோர் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இட் வாஸ் முனுசாமி மர்டர் கேஸ், மிஸ்டீரியஸ் டெத் பை எலக்ட்ரிக்யூஷன். யூ ரிமெம்பர்? அந்த கேஸ் பேப்பர்ஸ்லாம் லாக்கர்ல இருந்ததே, ஏன் வெளில வந்திருக்கு? ஒரு பாயிண்ட் ஆஃப் லா ஆன் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அதை செக் பண்ண நான் தான் வெளில எடுக்க சொன்னேன். ஏன்? இல்ல, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ட் ரெஃபரன்ஸ் பேப்பர்ஸ். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண சொல்லி இப்ப பறந்துட்டு இருந்தது காத்துல. ஓ, அதான் சுனாமியா? எஸ், ஆஃப் கோர்ஸ். அப்பவே நினைச்சேன் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும்னு. நம்பி, இந்த காலத்து யங்ஸ்டர்ஸை பார்க்கும்போது யூ நோ வாட் ஐ ஃபீல் ஆக்சுவலி? இவங்களுக்கு நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஆனா இன்வால்வ்மெண்ட் இல்லை. உனக்கு எப்பாவது டைம் கிடைக்கும் பொழுது அட்வைஸ் பண்ணுப்பா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா அங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என் மேலதான் சந்தேகம்னு சொன்னாங்க. நான் லஞ்ச் முடிச்சிட்டு கிளாஸ்க்கு சீக்கிரமே வந்துட்டேன். அப்புறம் மேம் என்ன பார்த்து திட்டினாங்க. உன்னை செக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு போனாங்க. போறப்ப அவங்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு போய் மேம் என் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு செக் பண்ணாங்க. ரொம்ப கோவமா திட்டினாங்க. இங்க கிடைக்கலன்னதும் இன்னும் அதிகமா சத்தம் போட்டாங்க. அப்புறம் என்ன அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு வெளியே வர்றதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ரொம்ப நேரம் நான் உள்ளே அழுதுகிட்டு இருந்தேன். அப்புறமா கிளாஸ் ரூம்க்கு போனேன். பசங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஏன் லேட்டா வந்தேன்னு மேம் என்ன திட்டினாங்க.